ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நான் உங்களுக்காக என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. ஒரு காரசாரமான வத்த குழம்புங்க. வத்த குழம்புனாலே நாக்கில் அப்படியே சும்மா இச்சி ஊறுதாங்க. எனக்கும் அப்படி தாங்க இருக்கும். ஏன்னா இந்த வத்த குழம்பு எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குங்க. எப்படி இருந்தாலும் வத்த குழம்போ இல்லை மீன் குழம்பு முதல் நாள் வச்சு சாப்பிட்றது மறுநாள் சாப்பிட்டா சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க. இதுக்காகவே நான் கொஞ்சோண்டு குழம்பு வச்சு மறுநாள் வச்சு சாப்பிடுவேங்க. வாங்க அப்படிப்பட்ட வத்த குழம்பு எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நான் இப்போ கடாய் வச்சு நல்லெண்ணெய் தாங்க ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் நான் வெந்தயம் போட்டு தாளிச்சிருக்கேங்க. கருவேப்பிலை, பூண்டுங்க. பூண்டை போட்டு நல்லா வதக்கிடுங்க. அதில் வதங்கினதுக்கப்புறம் அந்த மிளகா வத்தலுங்க, வத்தல் மிளகு சொல்லுவோம்ல அது. அதுக்கப்புறம் சுண்டைக்காய் கண்டிப்பாக எல்லோரும் வாரத்துக்கு ஒரு நாள்னாலும் சேர்க்கலுங்க. உடம்புக்கு அதுவும் நல்லதுங்க. யாருமே இப்போ அதெல்லாம் எடுத்துக்கிறதே இல்லை. அது கசப்பாக இருக்குன்னே யாருமே அதை எடுத்துக்கிறது இல்லைங்க. அதனால் நான் அந்த மாதிரி வத்த குழம்பு வைக்கிறப்ப அந்த சுண்டைக்காய் சேர்த்துருவேங்க நான். அதுக்கப்புறம் இப்போ நான் வெங்காயம் போட்டிருக்கேங்க. இப்போ நான் ஒரு டிப்ஸு சொல்ல போகிறேங்க. இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் இதில் ஒரு பவுடர் ஆட் பண்ண போகிறேங்க. இது என்ன பவுடர்னு பார்க்குறீங்களா? வேறு ஒன்றும் இல்லைங்க, கொத்தமல்லி தூள் தாங்க. இந்த கொத்தமல்லி தூளை போட்டு முன்னாடியே நான் வெங்காயத்தோடையே வதக்கிடுவேங்க. ஆனால் மீன் குழம்பாக இருக்கட்டும் இல்லை புளிக்குழம்பாக இருக்கட்டுங்க, நான் இந்த மாதிரி தாங்க வதக்கி செய்வேன். இந்த மாதிரி வதக்கி நீங்கள் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நல்ல வத்த குழம்பு அப்படியே நல்ல நாக்கில் பட்டை எச்சி ஊறுமாங்களேன், அந்த மாதிரி இருக்குங்க அந்த வத்த குழம்பு. செஞ்சு பாருங்கள், நான் சும்மா சொல்லலைங்க. நீங்கள் செஞ்சு எனக்கு ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தக்காளி போட்டிருக்கேங்க. தக்காளியும் நல்லா வதங்கட்டுங்க. வதங்கினதுக்கப்புறம் உப்பு, மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் எல்லாமே இது போனதுக்கு மஞ்சத்தூள் நல்லா வதங்கினதுக்கப்புறம் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நான் எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி தாங்க. இந்த மிளகாத்தூள் என் மிளகாத்தூள் வீட்டில் அரைச்சதுங்க. காரம் கம்மியாக தான் இருக்கும். அதனால் நான் இவ்வளோ போட்டிருக்கேன். உங்களுக்கு உங்கள் மிளகாத்தூளை நீங்கள் காரம் பார்த்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் எடுத்தோடனே புளி ஊற்ற மாட்டேங்க. தண்ணி ஊற்றி அந்த அந்த பச்சை வாடையெல்லாம் போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்குவேங்க. வதக்குனதுக்கப்புறம் தான் நான் புளியை கரைச்சி ஊற்றுவேங்க. புளி கரைச்சி இப்போ தாங்க நான் புளி ஊற்றிருக்கேன் பாருங்கங்க. புளி ஊற்றுனதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் குழம்பு நல்லா கொதிக்க விடுங்க. அது நல்லா சுண்டி வருங்கங்க. இப்போ ஒரு அடுத்த டிப்ஸுங்க. இது முக்கியமான டிப்ஸுங்க. கொஞ்சோண்டு வெல்லம் போடுங்கங்க. வேறு ஒன்றும் கிடையாது. வெல்லமோ இல்லை நாட்டு சர்க்கரையோ போட்டு இந்த குழம்பை இறக்குங்க. அந்த டேஸ்ட்டுக்கு ஈடு இணையே வேறு எதுவுமே கிடையாதுங்க. நல்லா சூடான சாதத்தில் அந்த குழம்பை ஊற்றி சாப்பிட்டு பாருங்கங்க. அப்படியே சூப்பராக இருக்குங்க. எங்கள் வீட்டிலலாம் சாப்பிட்டுக்கிட்டே இருப்போங்க. அந்த அளவுக்கு இந்த குழம்பு பிடிக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.